வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் குறைஞ்சது ஒரு 400 வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. போட்டு 5 நிமிஷத்துலேயே ஓரளவு ரீச் ஆகிடுது. 400 பேர்கிட்ட பார்க்குறீங்க ஒரு வீடியோவை, ஆனால் ஒரு 5 லைக் போடுறீங்க. சப்ஸ்கிரைப் மேக்ஸிமம் யாரும் பண்ணுறதில்ல, ஒரு சிலர் பண்ணியிருக்காங்க. குறைஞ்சது 450 வீடியோவுக்கு ஒரு 300 பேர் பண்ணியிருக்காங்கன்னா 450 வீடியோ 450 பேர் பார்த்துருக்காங்க. 300 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா 150 வீடியோஸ் அப்படியே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ரொம்ப ஷார்ட்டு தான் போட்டிருக்கேன், ஃபுல் வீடியோ கூட இல்லை. ஒரு 2-3 செகண்ட், ஒரு நிமிஷம் வீடியோ தான், ஷார்ட் தான். அதுவும் இல்லாமல் நான் ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறது ஒருத்தங்க ரொம்ப கஷ்டப்பட்டு யோசித்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபெல்லாம் சேர்ந்து போட்டிருக்காங்க. ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு டைம் எடுத்து பண்ணின விஷயத்த முடிஞ்சளவு யூடியூப்பில் இருக்கவங்க எல்லாருமே அந்த வீடியோவை போட்டு ரீச் பண்ணணும்னு நினைக்கும்போது, நம்மளும் யூடியூப்பில் இருக்கனால அதை ரீச் பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக வெறும் ஷார்ட்டாகவே போட்டு ரீச் பண்ணுறது. யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போடுறது மேக்ஸிமம் எந்த யூஸும் இல்லை, ஒரு 50 பைசா கூட இல்லை இதில் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் பெருசாக எதுவும் ரீச் யூஸ் இல்லை, வீடியோஸ் போடுறது தான். அதுவும் நம்மக்கிட்ட ஒரு 100-50 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு வீடியோ போடுறது ரீச் ஆகிடும், பணம் வந்துடும், அதெல்லாம் இல்லை. அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இன்னொன்று, நிறைய பேருடைய லைவெல்லாம் போயிட்டு நான் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியாட்டி கூட லைக் போட்டுட்டு வந்துடுவேன். நிறைய லைவ்ஸ் எல்லாம் போய் லைக் போடாமலாம் நான் இருந்ததே இல்லை. எதுக்கும் கடமைக்காக பார்த்துட்டு அப்படியெல்லாம் வந்ததில்லை. அதே மாதிரி வீடியோஸ் பார்த்தேன்னா தனியாக உட்காந்து அந்த வீடியோஸ்லாம் பார்த்து என்னோடய சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் லைக் போட்டு வீடியோஸ்லாம் பார்த்து லைக் பண்ணுறது தான் முதல் வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நானே வீடியோ பண்ண ஆரம்பிப்பேன். அதே மாதிரி இது எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், 150 ஷார்ட்ஸு போட்டிருக்கேன், எல்லாரும் பார்த்துருக்கீங்க, அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கிடையாது. அதனால் தயவு செய்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துட்டு அப்படியே தள்ளி விட்டு போயிடாதீங்க. அது இல்லாமல் நான் வீடியோஸ் எதுவுமே போடுறதில்ல இப்போ. ஏன்னா முடிஞ்சளவு எனக்கு அதுக்கு டைம் இல்லை. பசங்களை பார்த்துக்கிட்டு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் வேலை செஞ்சு அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு வீடியோவாக பண்ண டைம் இல்லை. யூடியூப்பில் போட்டிருக்க ஷார்ட்ஸ் எல்லாமே ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ ஷார்ட்ஸாக போட்டுட்ருக்கேன். எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்தால் மட்டும் போதும், ஓரளவு நம்ம போடுற வீடியோ ரீச் ஆனால் போதும், மற்றபடி வேறு எதுக்காகவும் இல்லை. தயவுசெய்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சா அது கிடைச்சதுக்கான காரணத்தை இன்னொருத்தவங்களுக்கும் அதை கொடுக்கணும். கொடுத்தா தான் நமக்கு அதில் திருப்தி, ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நடக்கும். சரியா? நம்ம யாருக்குன்னா ஒரு நல்லது செஞ்சால் தான் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்லது நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கணும், கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் மற்றவங்கள ஏதோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆனால் அவங்க வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சிலர், நிறைய பேர் மேக்ஸிமம் அது நிறைய போட்டி போகாமல் நிறைஞ்ச உலகத்தில் தான் இருக்கோம் நம்ம. அதனால் இப்போ இதெல்லாமே சொல்கிறதால எந்த யூஸும் இல்லை. ஏதாவது முன்கை நீட்டாக தான் முழங்கை நீளும்னு சொல்லுவாங்கள்ல, கரெக்டாக சொன்னேன்னு தெரியல. ஸோ அதனால் நான் தயவுசெய்து ஏதாவது ஒரு விஷயம், நீங்கள் அதில் ஹாப்பினஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா அது ஹாப்பினஸ் எப்படி வந்துச்சோ அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு நிரந்தரமாக நம்ம சந்தோஷம் நிலச்சி நிற்கும். சரியா? மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், ஆனால் அதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்ககிட்ட எதுவும் சொல்கிறது பிரயோசனம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.